என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை அபிஷேக ஜெபத்திலே உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இந்த பரிசுத்த ஆவியின் பலன், இந்த வல்லமை, இந்த மகிமையான அபிஷேகம் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் சிறகடித்து பறப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் ஜீவிதத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஐயா, உங்கள் சொந்த ஜீவிதத்திலே, உங்கள் சமூகத்திலே அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக உயரே உயரே உன்னதங்களிலே பறக்கிற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை, பலத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். ஆமென். சாதாரணமானவர்களை எல்லாம் அசாதாரணமானவர்களாய் மாற்றுகிற வல்லமையும் மகிமையும் இந்த அபிஷேகத்தில் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அபிஷேகத்தில் வாழுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவியானவரோடு நடக்கிற வாழுகிற பிள்ளைகள் நிச்சயமாகவே ஒரு நாளும் தோற்று போவதில்லை. எங்கும் எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க செய்கிறவர் இந்த அற்புதங்களின் ஆவியானவர். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று பவுலடியார் சொன்னாரே, நீங்களும் சொல்ல முடியும். என்னை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியினாலே, என்றென்றுமாய் எனக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற என்னை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று தைரியமாய் சொல்லுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்வை மாற்றுகிற, உங்கள் வாழ்க்கை ஜீவிதத்தை மாற்றுகிற, நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலைகளில் மாற்றங்களை கொண்டு வருகிற, உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்திலே ஒரு பெரிதும் அனுகூலமான வாசல்களை திறக்கிற மகிமை இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தில் இருக்கிறது. அது உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கும். ஆமென். குடும்பத்தை வாழ வைக்கும். ஓ க்ளோரி. உங்க தொழிலில, வியாபாரத்தில, ஊழியத்திலே நீங்கள் உயரே உயரே பறப்பீர்கள். அநேகம் ஆயிரம் பேர்களுக்கு மத்தியிலே உங்களை ஆச்சரியமாய் உயர்த்துகிற அற்புதமான பரிசுத்த ஆவியானவரை குறித்தே இன்று 2ஆம் நாளாய் நாம் தியானிக்கிறோம். 7 நாட்களும் தியானிக்கிற, எங்களோடு தியானிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த 7ஆம் நாளிலே பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்ளாதவர்களும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். இதை தியானிக்கிற ஒவ்வொரு பேரும் அந்நிய பாஷையிலே பேசி நீங்கள் பரிசுத்த ஆவியின் மகிமையான அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுவதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த 7 நாட்களும் இவைகளை குறித்த அற்புதமான ரகசியங்களை குறித்து பேச போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். ஐயா, உங்கள் வாழ்க்கை முழுவதையும் ஆச்சரியமும் அதிசயமுமாய் மாற்றுகிற வல்லமை இந்த அபிஷேகத்தில் இருக்கிறது. ஓ க்ளோரி. இந்த அபிஷேகம் உங்களிலே காணப்படும் பொழுதுதான் நன்றாய் கருத்திலே கொள்ளுங்கள், இது சாதாரண கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, ஓ கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியோடு வாழுகிற பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் தான் மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார். ஒருவன் ஒருத்தியிடம் இருந்து ஒரு ஆவி வெளியே போகும் பொழுது, ஒரு ஆவி துரத்தப்படும் பொழுது, அது வறண்ட இடங்களை தேடியும் எங்கு அலைந்தும் ஒரு நிம்மதியை காண முடியாதபடி அது திரும்ப தன் வீட்டிற்கே, தான் இருந்த மனிதனிடத்திற்கே வர வேண்டும் என்று திரும்பி வருமாம். அது வரும் பொழுது ஒருவேளை இவர்கள் ஆவியை பெறாதவர்களாய், அபிஷேகத்தை காத்து கொள்ளாதவர்களாய் இருக்கிற பிள்ளைகளை, அவர்களை அது பார்க்கும் பொழுது இந்த வீடு பெருக்கி சுத்தமாய் ஜோடிக்கப்பட்டிருக்கிறது, சுத்தமாய் இருக்கிறது, அங்கே ஆவி இல்லை, அங்கே தடை இல்லை, அங்கே பரிசுத்த ஆவி இல்லை என்று காணும் பொழுது ஒரு ஆவி உள்ளே வருகிறதோடு அது பின்பு போய் 7 பொல்லாத ஆவிகளையும் வேறே 7 பொல்லாத ஆவிகளையும் அழைத்து கொண்டு உள்ளே வருமா? அந்த மனுஷனுடைய நிலைமை முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை பரிதாபமாய் இருக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரி
சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொரு பேரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் வளர வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை நீங்க ஒருவேளை நினைக்கலாம், ஐயா எனக்குள்ளும் பரிசுத்த ஆவி இருக்கிறாரா, எனக்குள்ளும் பரிசுத்த ஆவி இருக்கிறதா என்று நீங்கள் சந்தேகப்படலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜபத்திலே நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஜபத்திலே நீங்கள் விசுவாசத்தோடு எங்களோடு இணைந்திருக்கிற இந்த எல்லா காரியங்களும் பரிசுத்த ஆவியினாலே ஏற்பட்டது என்பதிலே சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி அக்கினியாய், கர்த்தர் அக்கினியை போட வந்தேன் சொன்னாரே, அந்த அக்கினியாய் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியினாலே இந்த ஜபத்திலே நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள். அங்கும் இங்கும் ஓடாதபடி நிச்சயமாய் இதில் தொடர்ந்து நிலைத்திருக்க உங்களை செய்கிறவர் உங்கள் துணையாளரும் உதவியாளரும் ஆத்ம ரட்சகரும் உங்கள் தேற்றரவாளனும் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் என்பதிலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆனாலும் இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் அனல் மூட்டி பெருக்க வேண்டும், அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும். இந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே அக்னியாய், கர்த்தர் போட்ட அக்னியாய் இருக்கிற பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருந்து அனல் மூட்டி பற்றி எரிய வேண்டும். ஹல்லேலூயா. அது எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு ஆவி அல்ல, 70 ஆவிகள் வந்தாலும் உங்கள் அருகிலே வர முடியாது. நீங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாய், முற்றும் ஜெயம் கொண்டவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். அப்பொழுதுதான் உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையை ஆச்சரியமும் அதிசயமுமாய் மாற்றிவிடும். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களை சிறகடித்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உங்களை உயரே உங்கள் வேலையிலே, உங்கள் படிப்பிலே, உங்கள் உத்தியோகத்திலே, நீங்கள் நாடுகளை கடந்து கண்டங்களை கடந்து செல்லுகிற அந்த அற்புதமான வாழ்க்கையிலே, உங்கள் ஊழிய பிரயாணங்களிலே, உங்கள் பைனான்ஸ்ல, உங்க தொழில, எல்லாவற்றிலும் சகல ஞானத்திற்கும் ஊற்றும் காரணருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களை எல்லா மகிமைக்குள்ளும் நடத்துவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த ராஜரீக மேன்மை எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அபிஷேகத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் உங்களை வேறு மனிதனாய் மாற்றிவிடும். நீங்கள் நிச்சயமாய் இந்த அபிஷேகத்தை வாஞ்சிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும், நவமான பாஷைகளிலே பேச வேண்டும். உங்கள் வாழ்க்கை சரித்திரம் நிச்சயமாய் மாறி போகும். ஹல்லேலூயா. அப்பொழுது உலகமெங்கிலும் நீங்கள் கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அப்பொழுது எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ஆமென். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை உங்கள் மூலமாய், உங்கள் பிள்ளைகள் மூலமாய் காண்பார்கள். நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த பிதாவினுடைய ஈவு என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, இத்தனை மகிமையான, இத்தனை அதிகமான மகிமையான ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் அவருடைய ஆவியினாலே எபேசியர் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறபடி உள்ளான மனுஷரில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். சகல பரிசுத்தவான்களோடும் கூட நீங்கள் கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓ குளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களே தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறபடியினால் தேவனுடைய சுதந்திரராய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரர்களாய் வாழுகிற பெரிய பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மாத்திரமல்ல, புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். தேவனோடு உலாவுகிற, தேவனால் நடத்தப்படுகிற
நடத்தப்படுகிற தேவனையே தேவனுடைய ஆவியானவரால் நிறையப்பட்ட தேவ பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படும் பொழுது இந்த உலகத்திலே எந்த சக்தியாலும் உங்களை ஜெயிக்க அதிகாரமே இல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. அதனால தான் இத்தனை மேன்மையும் மகிமையுமான கிருபைகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே இருக்கிறது. அதனால் தான் கர்த்தர் யோவான் 3:2 இப்படியாய் சொல்லுகிறார். ஓ இயேசு பிரவிக்கிரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஐயா ஜலத்தினால் பிறந்தால் மாத்திரம் போதாது, ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அப்படி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இது எத்தனை பெரிய மாற்றம் அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் ஆவியினால் பிறந்தவர்களாய் இருக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானிக்க உங்களுக்குள்ளே ஒரு அக்கினி அனல் மூட்டி எழுப்பப்படும். உங்களுக்குள்ளே ஒரு அக்கினி உருவாகும். ஒரு நாளிலே நீங்கள் நிச்சயமாய் இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இன்னும் அதிகமாய் கிரியை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நிச்சயமாய் பேறு பெற்றவர்களாய் மாறிவிடுவீர்கள். இந்த மகிமையான ஆவியை பெற்றுக்கொள்ளும்படிதான் யோவான் 7:37 கர்த்தர் அழைத்தார். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஓ மைட்டி காட். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், ஜீவ தண்ணீரிலே பானம் பண்ண கடவன் என்று சொன்ன ஆண்டவர், ஜீவ தண்ணீரிலே பானம் பண்ணுகிற அந்த நிமிடமே உங்களில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பிரவாகிக்க ஆரம்பித்துவிடும். உங்களில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட ஆரம்பித்துவிடும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிடும். ஓ க்ளோரி. என் அன்பு சகோதரியே, இன்று எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை குழப்பங்களில், ஆபத்துகளில், எத்தனை சூது சதிகளில் அகப்பட்டு, எத்தனை பேரால் புறம் தள்ளப்பட்டிருந்தாலும் சரி, எத்தனை பேர் உங்களை ஏளனமாக பேசி இருந்தாலும் சரி, யார் யார் உங்களை அவமானப்படுத்தி இருந்தாலும் சரி, இந்த பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் உங்கள் அருகாமையில் வரும் பொழுது, நீங்கள் அவர் அருகாமையிலே சேரும் பொழுது, நீங்களும் அவரும் ஒன்றாகும் பொழுது, நிச்சயமாய் நீங்கள் அவமானப்பட்ட இடங்களிலே உங்கள் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் பேறு பெற்றவர்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களை அவமானமாய் கேவலமாய் பார்த்தவர்கள் எல்லோரும் உங்களுக்கு முன்பாக கூனி குறுகி வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக அவர் இரட்டத்தனையான பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்டதை காட்டிலும் இரட்டத்தனையான மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். சந்தேகமே இல்லை. ஐயா, இந்த ஆவியின் அபிஷேகம் உங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்யும். ஓ க்ளோரி. இந்த மகிமையான ஆவியானவர், மகிமையான தேவனுடைய ஆவியானவர், இந்த மகாதேவனுடைய ஆவியானவர், நன்றாய் கவனியுங்கள். இந்த மகாதேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது, உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு முன்னால இந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் ஒருத்தியும் ஒன்றும் உங்களுக்கு முன்பாக நிலை நிற்பதில்லை. கர்த்தர் மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல, நல்ல தாவீதோடு இருந்தது போல அவர் உங்களோடும் இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். உங்களை எதிர்க்கிறவர்கள், கேவலமாய் பேசினவர்கள், உங்களுக்கு கேடு சதி செய்தவர்கள் நாளுக்கு நாள் விருத்தியை இழந்து போவார்கள். மாற்றமே இல்லை. உங்கள் கையில் இருந்து தத்தளிப்பும் பாத்திரங்கள் நீக்கப்பட்டு உங்களை தத்தளிக்க பண்ணினவர்களின் கையிலே அது கொடுக்கப்படுமே, அப்பொழுது பாருங்கள் உங்கள் தலை உயர்த்தப்படும். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சின்ன மனுஷர்களுக்குள்ளே அந்த மகாதேவனுடைய
ஆவியானவர் இந்த சின்ன மனுஷனுக்குள்ளே, சாதாரண மனுஷனுக்குள்ளே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அவருடைய ஆவியாய் வந்து விடுகிறார். எத்தனை பெரிய மாற்றம்! என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வருகிற அந்த மேன்மையும் மகிமையுமான நாளிலே, ஹல்லேலூயா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சத்திய பிரமாணங்களையும், எல்லா விதமான வாக்குத்தத்தங்களையும், தீர்க்க தரிசனங்களையும் நிச்சயமாய் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். ஆவியானவரோ உங்கள் அபிஷேகமாய் உங்கள் மேல் இருக்கிற, உங்களோடு உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரோ சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமென். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் எழும்பி ராஜாசனங்களிலே அமருவார்கள். நீங்கள் அறிந்த தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களை எல்லாம் தாண்டி உயர்வும் உன்னதமுமான இடங்களை உங்கள் பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளுவதை உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே ஏமாந்து போனீர்களோ, எங்கே அவமதிக்கப்பட்டீர்களோ, எங்கே உங்களை சிறுமையா எண்ணினார்களோ, எங்கே உங்களை சிறதடித்தார்களோ, அங்கே இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்துகிற அந்த நாளிலே நீங்கள் ஆகாய மண்டலத்து சுடர்களை போல பிரகாசிப்பீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் எல்லோரும் அண்ணாந்து ஆச்சரியமாய் பார்க்கும் வண்ணமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம், செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று உறுதியாய் நம்புங்கள். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கை ஜீவிதத்தை முழுமையாய் மாற்றிவிடும். இந்த அக்கினி அபிஷேகம், இந்த அபிஷேகமாய் ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியின் அதிகாலை ஜெபம் உங்களை எல்லா சிறையிருப்புகள், பாடுகள், எல்லா விதமான கட்டுகள், காவல்களில் இருந்து வெளிப்பட பண்ணி உங்களை உயரே உயரே சிறகடித்து பறக்க செய்யும். அதை நீங்கள் கண்ணார காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் உயருவார்கள், உங்கள் பிள்ளைகள் மேன்மை அடைவார்கள், உங்கள் பிள்ளைகள் நல்ல உன்னதங்களிலே உட்காருவார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு உயர்ந்த ஸ்தானங்களிலே கர்த்தர் பங்குகளை கொடுப்பார். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக் கொள்ளுகிற பெரிய பாக்கியசாலிகளாய் இருப்பார்கள். ஆமென். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் குதூகலமும் கொண்டாட்டமுமாய் வாழ்வீர்கள். ஒரு நாளிலே அழுது கொண்டிருந்தீர்களே, ஒரு நாள் எங்களுக்கு யாருமே இல்லை என்று சொன்னீர்களே, எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவர்களாய் சிறுமைப்பட்டு சிறுத்து போயிருக்கிறேன் என்று சொன்னீர்களே, ஒரு நாள் இப்படி என் குடும்பம் எல்லாம் என்னை நம்பியிருந்தவர்கள், நான் நம்பியிருந்தவர்கள் எல்லோரும் என்னை அனாதையாய் விட்டுவிட்டார்கள் என்று சொன்னீர்களே, உங்கள் தலையை உயர்த்தும்படியாய், உங்களை மேன்மைப்படுத்தும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றும்படியாய் இதோ உங்கள் தேற்றவாளன். ஓ க்ளோரி. இதோ உங்கள் துணையாளரும் உதவியாளரும் ஆகிய தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தாழ்ந்து போக விட மாட்டார். நீங்கள் வாளாய் இருக்க மாட்டீர்கள், தலையாய் இருப்பீர்கள். நீங்கள் கீழாய் இருக்க மாட்டீர்கள், மேலாய் இருப்பீர்கள். ஆமென். நீங்கள் கீழாய் இருந்தது போதும், உங்களை சிறைப்படுத்தினவர்களை நீங்கள் சிறைப்படுத்திக் கொண்டு போவீர்கள். ஆமென். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது நிச்சயமாய் நடக்கும். இந்த மாற்றமும் மறுமலர்ச்சியும் நிச்சயமாய் இந்த 7 நாள் ஜபங்களிலும் நீங்கள் உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை சரித்திரம் மாறும். ஓ க்ளோரி. உங்கள் சூழ்நிலைகள் மாறும், கட்டுகள் உடையும், சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். ஓ சிறைச்சாலையின் கதவுகள் தன்னாலே திறவுண்டு போகும். எல்லா மலைகளும் உயர்ந்த பர்வதங்கள் எல்லாம் தாழ்ந்து தரைமட்டமாகும். நான் பெரியவன், நீ பெரியவன், நான் தான் பெரியவன், நான் தான் இருப்பேன், நான் தான் உன்னை வாழ விட மாட்டேன், நான் உன்னை குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன், நீங்கள் சிறுமைப்பட்டு போவீர்கள், சின்னவர்கள் சிறியவர்கள், நீங்கள் அற்பமானவர்கள், குப்பையில் கிடக்கிறீர்கள் என்று சொன்ன எல்லோர் கண்களுக்கு முன்பாகவும் என் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லா கண்களும் காணும்படியாய் கர்த்தர் உன்னை உயர்த்துகிற இந்த நல்ல நாளிலே நீங்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களை
உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. என்ன விலை கொடுத்தாகிலும், ஆமென், இதை இலவசமாய் என்ன பாடுபட்டாகிலும் இந்த 7 நாளிலும் நீங்கள் மறுபடியுமாய் இந்த 7 நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை, பரிசுத்த ஆவியை தியானித்து ஜெபித்து நிச்சயமாய் அந்நிய பாஷை பேசுகிற பிள்ளைகளாய், ஐயா, பரிசுத்த ஆவியின் நிறைவை காணுகிறவர்களாய், ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்யும்படியாய் ஜெபிப்போம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து தமிழ்நாட்டிலே நடத்த போகிற நம்முடைய திறந்தவெளி மைதான கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்க மாவட்டங்களுக்கு அது வரும் பொழுது நீங்கள் தவறாமல் இந்த செய்திகளை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது சொந்த தொடர்பான போஸ்டுகளை ஷேர் பண்ணுங்கள். அநேகருக்கு தெரிவியுங்கள். நூற்றுக்கணக்கான அற்புதங்களை காணும்படியாய் நீங்களும் நேரில் வர தவறிவிடாதிருங்கள். நிச்சயமாய் இந்த சீரியஸான, இந்த அற்புதமும் அழகும் அதிசயமுமான கூட்டங்களுக்காக நீங்கள் தீவிரமாய் ஜெபியுங்கள். நிச்சயமாய் உதவ முடிந்தவர்கள் உங்கள் பொருளாலும் உங்கள் விளைவின் முதற்பதலாலும் நிச்சயமாய் கர்த்தரை கனம் பண்ணுவது போல இதற்கு வேண்டிய தேவைகளை சந்திக்க பிரயாசப்படுங்கள். ஆமென். கர்த்தர் உங்கள் எண்ணங்களை வாய்க்கச் செய்வார். உங்களுக்கு நூறத்தனையான பலன்களை கொடுப்பார். ஆமென். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய கிருபாசன தண்டைக்கு வருகிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், அவர்கள் குடும்பங்களும், என் தெய்வமே, உம்முடைய அனுக்கிரகத்தினால், என் ராஜாவே, உம்முடைய சகாயமும் அனுக்கிரகமும், உம்முடைய இரக்கமும் மனதுருக்கமும் என் அன்பு சகோதர சகோதரிகளை, இவர்கள் பிள்ளைகளை உயர்த்தும்படியாய், இவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய், என் தெய்வமே, உம்முடைய கரம் நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. என் நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். என்ன காரியத்திற்காய் உம்முடைய சமூகத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளும் இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமாய் வருகிறார்களோ, என் தெய்வமே, இந்த காரியங்களிலே ஒரு அதிசயம் நடக்கும்படியாய், ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், ஓ கபாக்கா சந்துருபதரா எரிபரா சந்துருக்கபரதரபோ, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமும் நடக்கும்படியாய் ஜபரா சந்துருக்கபுருதுருபதரவா. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யார் யார் இங்கே பல்வேறு உபத்திரவங்களிலே, ஆபத்துகளிலே, யார் யார் இங்கே பல்வேறு சிக்கல்கள், போராட்டங்களில், சவால்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, ஒரு பரலோக அக்கினி இறங்கி வரும்படியாய், ஒரு பரிசுத்த ஆவி இறங்கி வரும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் எல்லாம் விடுதலை அடையும்படியாய், ஐயா, இவர்களுடைய குடும்பங்கள் விடுதலை அடையும்படியாய், இவர்கள் மனைவி, இவர்கள் கணவன், இவர் குடும்ப வாழ்க்கைகளிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாய் போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சத்துருவின் சகல வல்லமைகளும் சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. என் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நல்ல வாழ்க்கைகள் எங்கே தடைபட்டு நிற்கிறதோ, எங்கே எந்த பேலியாளின் மக்கள் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுடைய நல்ல வாழ்க்கைகளை தடுக்கவும், கெடுக்கவும், அழிக்கவும், சிதைக்கவும் செயல்படுகிற எல்லா அசுத்த ஆவிகளின் கிரியைகளும், எல்லா பேலியாளின் மக்களுடைய கிரியைகளும், ஆலோசனைகளும் இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே அவமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம். ரபரா சந்துரு கபரதரவோ எரிபரா சந்துரு கபரதரவோ ரபரா சந்துரு பரபரா சந்துரு கபரதரவோ, சங்கிலிகள் உடையும்படியாய் மமரா சந்துரு கபரதரவோ. என் தெய்வமே, யார் யார் இன்னும் உயர பறக்க முடியாதபடி, ஆமென், யார் யார் இன்னும் விடுபட்டு எல்லா சிறையிருப்பிலும் இருந்து விடுபட்டு சிறகடித்து உயரே பறக்க முடியாதிருக்கிறார்களோ, இவர்கள் கட்டுகள் அவிழட்டும்.
மாறட்டும். ஓ சிறையிருப்புகள் மாறட்டும். இவர்களுக்கு விரோதமாய் இவர்கள் இறக்கைகளை கட்டி வைத்திருக்கிற, ஓ இறக்கைகளை கட்டி வைத்திருக்கிற, கால்களை கட்டி சிறைப்படுத்தி வைப்பது போல் வைத்திருக்கிற எல்லா மந்திர சூனியங்களும் அழிவதாக. ரபரா சந்து ரூபதரா எரிபொரு சந்து ருமரமரா துன்னு ருக்கபரதரபோ. ஒரு பரலோக அக்கினி விழும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோக அக்கினி விழும்படியாய் அந்தகார ஆவிகளின் வல்லமைகள் நிர்மூலமாகும்படியாய் மமரா சந்து ரூபதரபா எரிபரா சந்து ரூபதரபதுருபரா எரிபரபரா சந்து ருக்கபரதரபோ. எல்லா தேவ பிள்ளைகளும் இப்பொழுதே சிறகடித்து பறக்கும்படியாய் முமுரமரதரபோ. ஓ சிறைச்சாலையின் கதவுகள் உடையும்படியாய், கட்டுகள் அவிழும்படியாய், சங்கிலிகள் தெரிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்க்கையை, ஜீவிதத்தை, ஊழியத்தை, வேலைகளிலே வளர்ச்சியை, பதவி உயர்வுகளை, வியாபாரத்திலே வெற்றியை, லாபத்தை, லாபத்தை கெடுக்க நினைக்கிற, வியாபாரத்தை அழிக்க நினைக்கிற, தடுக்க நினைக்கிற பமரா துருபரதரபதரபோ சந்தரபோ எல்லா அந்தகார கிரியைகளும் அழிவதாக. சதரபா சந்துக்கும் உருபரதரபா எல்லா பிசாசின் கிரியைகளும் நிர்மூலமாவதாக. என் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து 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 ஒலிவமர கன்றுகளை போல வளர்ந்து பெரியவர்களாய் ஓரபரா சந்துருபதரபோ விடுவிட்டு பறக்கிற, சிறையிருப்பின் கதவுகளில் இருந்து விடுபடுகிற, சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் குலுங்கும்படியான இந்த அக்னிமயமான அபிஷேக ஜபத்திலே முமரா சுந்துருபதரபதரபோதுருபா விடுதலை உண்டாகட்டும். சூரிய கட்டுகள் அவிழட்டும். மமரா துருபரா சந்தரபோ சதி மோசங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் வல்லமைகளும் ஆலோசனைகளும் அவமாய் போகட்டும். தர்மரா ஷகுரு கபரதரபோ. என் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோரும் மமரா ரபரா சந்துருபதரபோ சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாய் ஓ லார்ட் ஏற்ற காலத்திலே இவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான மழை பெய்வதாக. முமரா தரபோ சந்தரபோ துருவா பட்டணத்திலும் வெளியிலும், உள்ளேயும் வெளியேயும், வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாய் ஒரு புதிய அக்கினி, புதிய அபிஷேகம் ஒவ்வொரு பேரையும் நிரப்பும்படியாய் முரு முருமரு சக்கபரதரபோ இப்பொழுதே ஒரு மாற்றம். மமரா தரபா சந்துருபதரபோ வியாபாரத்திலே ஒரு மாற்றம். மரா தரபோ சந்தரபோ தொழில்கள் நடக்காதபடி நீண்ட நெடுநாட்களாய் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் அவிழ்வதாக. முரு சந்தரபதரபோ எல்லா கட்டுகளும் சங்கிலிகளும் தெரிக்கட்டும். மமா ரமோ ருமா ரமர எருபர சந்து ருகபரதரபோ எல்லா அந்தகார வல்லமைகள் இதோடு நிர்மூலமாகும்படியாய் மமரா சந்துரு பரபரபதரபோ. ஆஹா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவி வரும் பொழுது ஓ லார்ட் பலமடைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் வீட்டிலும் வெளியிலும் தெருவிலும் ஊரிலும் பட்டணங்களிலும் என் தேவனாகிய கர்த்தருக்கு நல்ல சாட்சியாய், மகிமையின் சாட்சியாய், ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சிகளாய் இவர்கள் அநேகம் ஆயிரங்களுக்கு முன்பாக எழுப்பப்படும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளும் இவர்கள் பிள்ளைகளுமாய் சிறகடித்து பறக்கிற, சிறகடித்து உயரே பறக்கிற உன்னத அனுபவங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும். நடக்காத காரியங்கள் நடப்பதாக, நல்ல காரியங்கள், நல்ல செய்திகள் வருவதாக, இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் விலகுவதாக. கர்த்தர் செய்கிற அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமும் அதிசயமுமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை எங்கள் நல்ல தெய்வமே இந்த 2ஆம் நாளிலே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இந்த அதிகாலை ஜபத்தின் மூலமாய் எல்லா சங்கிலிகள், சிறையிருப்புகள், எல்லா கயிறுகள், கட்டுகள் உடைக்கப்படும் பொழுது இவர்கள் சிறகடித்து உயரே பறக்கிறவர்களாய் மேன்மை அடைகிற அனுபவங்களை நீர் கொடுத்திருக்கிறதற்காய், அற்புதங்களை செய்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் பிள்ளைகளும் சந்தோஷமும் சமாதானமுமாய் ஐயா மகிழ்ச்சியோட ஆனந்த சத்தத்தை
பலத்தோடே சீயோனுக்கு இவர்கள் வரும்படியாய் கர்த்தர் இவர்களை மேன்மைப்படுத்துவீராக, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுவீராக. நன்றி. எங்கள் அன்பின் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவி நிறைவினால் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை சரித்திரம் முற்றிலுமாய் மாறிவிடும். எல்லா கட்டுகள் சிறையிருப்புகளிலும் இருந்து நீங்கள் விடுபட்டு உல்லாச பறவைகளாய் பறக்க போவது நிச்சயம். ஆமென். இந்த 2ஆம் நாளிலும் தொடர்ந்து வருகிற 5 நாள் 7 நாள் இந்த ஜெபங்களை தவறவிட்டு விடாதிருங்கள். அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுவது எப்படி, அந்நிய பாஷைகளை பேசுவதனால் என்ன பயன், எப்படி பேச வேண்டும், நீங்கள் எப்படி தொடங்க வேண்டும் என்பதை குறித்து எல்லாம் திட்டமாய் பேச போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அநேகம் 1000 ஜனங்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்த போவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. தொடர்ந்து ஜெபியுங்கள், பங்கு பெறுங்கள், நம்முடைய கூட்டங்களிலே நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார்.